அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு நடந்த பாகிஸ்தான் அண்டு யுஎஸ்ஏ மிகப்பெரிய அப்செட் வந்து பாகிஸ்தான் டீமுக்கு. இது நம்ம ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நம்ம சொன்ன மாதிரி தான். இந்த T20 வேர்ல்ட் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்ற நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம். அதில் வந்து முதல் கட்டமாக நேற்று வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பேர் அதிர்ச்சியை வந்து யுஎஸ்ஏ கொடுத்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது. யுஎஸ்ஏ வந்து அவங்களுடைய ஆட்டத்தை பார்த்தா அவங்க வந்து புதுசாக வந்து விளையாடுற மாதிரி இல்லை. ரொம்ப ஒரு திறமை மிக்க ஒரு டீமாக வந்து யுஎஸ்ஏ நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதோடைய மேட்சோடைய ரிவ்யூ வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம நாளைக்கு நடக்க போகிற ஒரு ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்புக்குரிய ஒரு மேட்ச்சு, எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு மேட்ச்சில் இதுவும் ஒன்று, ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து. ஸோ ஆஸ்திரேலியா பற்றி நம்ம சொல்லவே வேணாம். எப்போ வந்துட்டு ஒரு வேர்ல்ட் கப்புனாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு செயல்முறை சொல்லுவாங்க, அந்த பிளானிங். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே வந்து ஒரு பிளான் பின்ற மாதிரி வச்சுருப்பாங்க அவங்க. இதில் வந்து அவங்க வேர்ல்ட் கப்புனாலே அவங்க வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அவங்களுடைய 11 பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வ்ல இருக்கவங்க சேர்த்து 2 டீமாக பிரிச்சா கூட எந்த டீம் விளையாட ஃபைனல்ஸ் வரா மாதிரி ஒரு டீமை வந்து அவங்க ஆன் பேப்பரில் அவங்க டீம் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் டீமாக இருக்குது. ஸ்டார்ட் ஃப்ரம் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர். ஸோ டேவிட் வார்னர் வந்துட்டு ஐபிஎல்ல வந்து அந்த அளவுக்கு ஃபார்மில் இல்லைன்னா கூட நேற்றுக்கு வந்து ஒமானோட வந்து ஒரு 50 அடித்து அவருடைய ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட். ஸோ வெரி வெரி டேஞ்சரஸ் பிளேயர். ஸோ ஐபிஎல்ல அவரோட ஆட்டத்தை வந்து எல்லாருமே பார்த்துருப்போம். எப்படி வந்து ஒரு கிரிக்கெட் ஆடுறாரா புக் கிரிக்கெட் ஆடுறாருன்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை ஆடுறாரு அவர். நெக்ஸ்ட் வந்து மிச்சல் மார்ஷ் கேப்டன். ஸோ இப்போ ஒரு ரீசெண்ட் டைம்ஸ் வந்து அவங்களுடைய கண்ட்ரிக்கு வந்து T20 கேப்டனாக அவர் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய லைனப் பார்த்தீங்கன்னா வெரி வெரி பேட்டிங் லைனப் வேற லெவல் சொல்லலாம். ஸோ கிளென் மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ், டிம் டேவிடு, அதுக்கப்புறம் இது இல்லாமல் வந்து ரிசர்வில் பார்த்தீங்கன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் இருக்கிறாரு. சொல்லிங்கன்னே போகலாம். அவங்களுடைய வந்து பேட்டிங் பட்டியல் பார்த்தீங்கன்னா பெரிய பேட்டிங் பட்டியல். ஸோ போலிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹேசல்வுட், பேட் கமின்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேதன் எல்லிஸ் நல்லா போட்டிருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் ஆடம் ஜாம்பா நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ டோட்டலாகவே வந்து ஆஸ்திரேலியா வந்து ஒரு வெல் பேக்டு சைடாகவே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு டீம் வந்து ஸ்ட்ரென்த் வந்து அந்த அளவுக்கு சவுண்டாக இருக்குது. ஸோ அவங்க வந்து எப்படி வந்து இங்கிலாந்து கூட வந்து அவங்களுடைய செயல்திட்டம் எப்படி இருக்குன்னு தெரியல. நெக்ஸ்ட் வந்து இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டும் வந்து எதுக்குமே குறைஞ்சவங்க கிடையாது. ஸோ அவங்க வந்து T20 பொறுத்த வரைக்கும் 2 தடவை வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்காங்க, போன டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் உள்ளே வருவாங்க. ஒரு வேர்ல்ட் கப்பில் வந்து அவங்க கொஞ்சம் சரிவு ஏற்பட்டது. 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்பில் வந்து அவங்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப இல்லை. லாஸ்ட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக விளையாடினவங்க கூட சொல்லலாம் போன வேர்ல்ட் கப்பில். பட் இந்த தடவை வந்து அந்த மாதிரி இருக்காது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லரும் ஜானி பேர்ஸ்டோவும் வந்து பயங்கர ஃபார்மில் இருக்காங்க 2 பேருமே. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹாரி ப்ரூக் ஆகட்டும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன், அவங்களுடைய பேட்டிங் ஆர்டரும் பார்த்தீங்கன்னா வெரி வெரி மொயின் அலி, நிறைய பேர் இருக்கிறாங்க. சாம் கரன். ஸோ அவங்களுடைய பேட்டிங் லைனப்பும் வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப். வில் ஜேக்ஸு. இதில் போலிங்கில் பார்த்தீங்கன்னா அதில் ரஷீத் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து T20 அவருடைய போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எக்கனாமிக் ரேட் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸும் வந்துட்டு 2 விக்கெட்டு 3 விக்கெட் அப்படியே வந்து அவருடைய ஒரு கடைசி அவருடைய 5 சீரீஸோட அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் வந்து ஆஸ்திரேலியா கூடன்ற மாதிரி நினைக்கிறேன் 4 over 64 கொடுக்குறாரு. அதை தவிர்த்து மற்றபடி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அவங்களும் வந்துட்டு ஒரு குறைச்சி எடை போட முடியாது. டஃப் மேட்சாக தான் இருக்கும் கண்டிப்பாக. யாருக்கு யாரும் சலிச்சவங்கன்ற இல்லைன்றதுக்காக தான் இருக்கும். பட் இந்த வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி
ஒரு 5 சீரீஸ் ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு சேம் டீம் தான் வந்து அவங்க விளையாடி இருக்காங்க ஆல்மோஸ்ட். இதுல வந்து இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரே ஒரு சீரீஸ் மட்டும்தான் அவங்க வந்து நியூசிலாந்து கூட வந்து அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி ஒரு ஒரு சீரீஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ் கூட வந்துட்டு சீரீஸ் தோத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெஸ்ட் இண்டீஸ் கூட வந்துட்டு சீரீஸ் தோத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கம்மியாகுமான்னு தெரியல. பட் ஒரு ப்ரீவியஸாக அவங்களுடைய ஸ்ட்ரென்த், அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. ஆனால் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இந்தியா கூட மட்டும்தான் அவங்க வந்துட்டு 4-1ன்ற மாதிரி ஒரு சீரீஸ் தோத்துருக்காங்க. மற்றபடி எல்லாருமே வாஷ் அவுட் தான் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து சீரீஸ் வின் பண்ணியிருக்காங்க, இங்கிலாண்டை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக அவங்க வந்து ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸில் இருக்கிறாங்க அவங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க பர்டிகுலராக இவர் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். அவங்க தான் ஒரு சீரீஸ் எடுத்தால் மேக்ஸ்வெல் வந்து ஒரு மேட்ச் விளையாடுறாருன்னா ஒரு மேட்ச் வந்து மிச்சல் மார்ஷ் விளையாடுறாங்க. ஸோ ஓப்பனிங்கில் வந்துட்டு வார்னர் வந்து ஃபெயிலியர்னா ஹெட் அடிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கலெக்டிவ் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதாவது சொன்ன டீம், ஸோ ஒருத்தங்க பர்ஃபார்ம் பண்ணலாம் கூட இன்னொருத்தவங்க இருக்கிறாங்கன்ற நம்பிக்கை ஒன்று வந்து இருந்தாலே ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் சைடாக தான் இந்த வேர்ல்ட் கப்பில் வந்து எல்லா கண்ணுக்கு வந்து தெரியுறாங்க. காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஸோ இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் அண்ட் டீம் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இந்த கன்சிஸ்டன்சின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஆஸ்திரேலியா கிட்ட நிறைய இருக்கு. மற்ற எல்லா கண்ட்ரிஸும் ஒப்பிட்டு பார்த்தா இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா அந்த கன்சிஸ்டன்சி லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஸோ நாளைக்கு மேட்சை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம்தான், இந்த வேர்ல்ட் கப் வந்துட்டு 200 அந்த ரேஞ்செலாம் வந்து வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மழை, அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறவங்க ஒரு 150+ அடித்தாலே வந்து ஒரு நல்ல ஸ்கோரு, அது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறவங்க அகைன் அந்த ஒரு முதல் ஒரு 3-4 ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து, யார் ஆஸ்திரேலியா ஆனாலும் சரி இங்கிலாந்து ஆனாலும் சரி, ஃபர்ஸ்ட் 3-4 ஹவர்ஸ் எந்த டீம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டெடி ஸ்டார்ட் கொடுக்குறாங்களோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் வந்து உருவாக்க முடியும், ஒரு செட் பண்ண முடியும், நல்ல ஒரு டீசென்ட் டோட்டலாக செட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு 150+ இருக்கணும். அதே மாதிரி யார் போலிங் போடுறாங்களோ, ஏன்னா செகண்ட் பேட்டிங் ஆடுறது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. போலிங் போடுறவங்களும் வந்துட்டு 100க்குள்ளே வந்துட்டு ஆல் அவுட் பண்ணணுன்ற அந்த இன்டென்ஷனில் தான் எல்லாருமே களம் இறங்குவாங்க. அதே மாதிரி இதில் இங்கிலாண்டை பொறுத்த மட்டும் செகண்ட் சேஸ் பண்ணுற மாதிரி இங்கிலாந்துக்கு வாய்ப்பு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ சேசிங்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஈஸி கிடையாது. சீரீஸ் இந்த வேர்ல்ட் கப்பை பொறுத்த மட்டும் ஸோ 150ன்றது ஒரு நல்ல டார்கெட். ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா அந்த டார்கெட்டை வச்சு தான் இந்த வேர்ல்ட் கப்பே இருக்குது. எப்படி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறவங்க எப்படி ஒரு டார்கெட்டை செட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் முக்கியம். அதுக்கு முதல் 3 to 4 ஹவர்ஸ் வந்து ஒரு வைட்டல். அது வந்து அந்த இடத்துல வந்து யாரும் வந்து அவங்களுடைய இடத்த அவங்க தக்க வச்சு ஸ்டாண்டர்டாக வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாங்களோ அந்த டீம் வந்து ஒரு நல்ல ஒரு டீசென்ட் டோட்டலை வந்து ரீச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபீல்டிங். ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும் யாரும் சலிச்சவங்க கிடையாது, அங்கேயும் அதே வார்த்தைகள் தான். ஏன்னா ரெண்டுமே நல்ல ஃபீல்டிங் சைட். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர். ஸோ விக்கெட் கீப்பிங் பார்க்கும்போது வந்து இங்கே மேத்யூ வேடு, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட். ரெண்டு பேர், ஃபில் சால்ட் வந்து அந்தளவுக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அண்ட் இவர் இருக்கிறார், சாரி 3 அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் கீப்பர், ஃபில் சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜானி பேஸ்டவ் அண்ட் பட்லர். ஸோ 2 எக்ஸ்பீரியன்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இங்கிலாந்துக்கு இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு வந்து எந்த 11 விளையாட போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இப்போ வர டீம் எல்லாருமே வந்து பேட்டிங்கை தான் கொஞ்சம் போலிங் ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் தான் வந்து நிறைய பேர் உள்ள கொண்டு வராங்க. ஏன்னா அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் தேவைப்படும். ஏன்னா விக்கெட் வந்து டக்கு சரிஞ்சதுன்னா ஒரு ஆள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் தேவைப்படுதுன்ற ஒரு விஷயம்தான். ஆனால் 20 ஓவர்ஸ் கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
நம்பர் 7 பேட்ஸ்மேன் வரைக்கும் போதும். 5 போலர் வந்து சாலிடாக எடுக்கலாம். பட் யாரும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தெரியல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 போலிங் ஆல்ரவுண்டர்ஸோட தான் வந்து களம் இறங்குறாங்க. பார்ப்போம் நாளைக்கு மேட்ச் வந்து எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்குன்றது நாளைக்கு பார்ப்போம். தொடர்ந்து எங்களுடைய சேனலை பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை பாஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு தெம்பை கொடுக்கும். ஏன்னா நாங்கள் வந்து எங்களுடைய இந்த ஒரு ரிவ்யூ வந்து கரெக்டாக இல்லையான்றது தெரிய வரும். நன்றி, வணக்கம்.